மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பொரி உப்புமா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. பொரி வந்து ஒரு படி எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் 2 வெங்காயம் சின்ன சின்னதாக பொடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து 3 பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சும்மா இவ்வளோ பெரிய இஞ்சி, இவ்வளோ பெருசுக்கு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 6 பல்லு பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், தோலை உரிச்சிட்டு. கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், எண்ணெய் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், பெருங்காய பொடி 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். பொரி முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற வச்சு பொரியை வந்து பூஞ்சிக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாம், குழன்னு போயிடும். அப்புறம் அழுத்தி விட்டுக்குங்க. அப்போ தான் வந்து பொரி வந்து நல்லா ஊறும். பொரி நல்லா இப்படி அழுத்தி விடுங்க. அப்போ தான் வந்து தண்ணியில் ஃபுல்லாக முங்கி வரும். தண்ணி இல்லாமல் பூஞ்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பூஞ்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் பூஞ்சி வச்சுக்கோங்க. எல்லாம் வந்து தண்ணி இல்லாமல் பூஞ்சி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். வானல் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் எண்ணெய் காயட்டும். நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கிறேன். உளுந்து போட்டுக்கிறேன். நான் நல்லா மிக்ஸ் பண்ணி போடுங்க. இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கிறேன். நம்ம இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வந்து காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் அதையும் போட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பூண்டு போட்டுக்கிறோம். அதில் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து செஞ்சு எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஷ் இது. இப்போ உப்பு மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் நல்லா சேர்த்து வதக்கிக்குங்க. பெருங்காயம் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். நான் இதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்குங்க. இப்போ பொரியை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி கடைசியாக போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலரிக்கலாம். நம்மளுடைய பொரி உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். நம்மளுடைய பொரி உப்புமா சூப்பராக வந்துடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.